ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டியூஸ்டே. இன்றைக்கி நான் என்ன பூஜை செஞ்சேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சாமான் சிங்க் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதை எல்லாத்தையும் தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டேன். சாமான் தேய்ச்சா தான் நம்ம வீடே ஃபஸ்ட்டு க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வேலையாக சாமான் தேய்ச்சி சிங்க்கு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அடுப்பு மேடை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு அடுப்பு மேடையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அடுப்பு மேடையும் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டேன். அடுப்பு மேடையும் சிங்க்கும் க்ளீனாக இருந்தால் வீடே க்ளீனாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அது க்ளீனாக இருந்தால் தான் நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வேலையாக அது ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம், அடுப்புக்கு மஞ்சள் குங்குமமும் வைக்கணும். அதையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் நைட்டே அரிசி மாவு ஊற வச்சுருந்தேன். அதாவது அரிசி மாவு இல்லை, பச்சை அரிசி ஊற வச்சுருந்தேன். அந்த மாவை காலையில் அரைச்சிட்டு வாசல்லையும் அதுக்கப்புறமா வீட்டுள்ள எனக்கு எங்கெங்கெல்லாம் பிடிக்குதோ எல்லா இடத்துலையும் கோலம் போட்டுட்டேன். அரிசி மாவால் கோலம் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உருளியும் நான் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன். உருளி நம்ம டெய்லியும் தண்ணி மாற்றுறதோ பூ மாற்றுறதோ ரொம்ப நல்லது. அப்படி முடியாத பட்சத்தில் 2 நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக உருளி மாற்றிடணும், தண்ணி மாற்றிடணும், பூக்களையும் மாற்றிடணும். உருளியில் அழுகி போன பூவை வைக்கக்கூடாது. அப்புறம் என்னோடய கோலம் பார்த்துருப்பீங்க. 2 சைட்லேயும் தாமரை போட்டிருக்கேன், 8 இதழ் தாமரை. அதுக்கப்புறம் நடுவில் ஸ்டார் கோலம் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தாமரையை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா சாமிக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இன்றைக்கி சாமந்தி பூ தான் கிடச்சிது. அதனால் சாமந்தி பூ வச்சுருக்கேன். விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டாச்சு. தீபம் ஏற்றினாலே நம்ம தூபமும் காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தூபமும் காட்டணும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒருத்தரை காட்ட போகிறேன். அது யார் அப்படின்னா, இவங்க தான் எங்களோட துளசி செடி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான துளசி செடி. இது எங்கள் அத்தைக்கு மகாலட்சுமி கோயிலில் கொடுத்தாங்க. ஒரு துளசி செடி கொடுத்தாங்க. அந்த செடியை எனக்கு அவங்க கொடுத்தாங்க. அந்த செடி தான் நான் நட்டிருக்கேன். அந்த செடி நட்டு வளருமா எப்படின்னு தெரியல. அப்படின்னு எனக்கு வச்சதில்லை நான் இது வரைக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைமு. பார்த்தா ரொம்ப நல்லா செழிப்பாக வளர்ந்துருந்தாங்க. அதனால் எனக்கு அவங்கள பார்க்கும் போதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறமா தூபமும் காட்டி முடிச்சிட்டேன்.